இக்காணொளியில் பாம்பு குட்டிகள் விஷம் கொண்டவையா என்று பார்ப்போம். மொத்த பாம்பு இனங்களில் 70 விழுக்காடு பாம்புகள் இனப்பெருக்க காலத்தில் முட்டைகளையே இடுகின்றன. இம்முட்டைகள் பெரும்பாலும் அடைகாக்கப்படுவதில்லை. மலைப்பாம்புகள் மட்டும் சிறிது காலம் முட்டைகளை அடைகாக்கின்றன. முட்டைகளை ஈன்றவுடன் பெரும்பாலும் பாம்புகள் அவ்விடத்தை விட்டு நகர்ந்து விடுகின்றன. மீதி பாம்பினங்களில் சில வகை குட்டி போடும் வகையைச் சார்ந்ததாகவும், மேலும் சில வகை முட்டைகளை சிறிது காலம் வயிற்றில் சுமந்து பின்பு குட்டி போடும் வகையைச் சார்ந்தவையாகவும் உள்ளன. முட்டையிடும் பாம்பினத்தை ஓவிபேரஸ் என்றும், குட்டி போடும் பாம்பினத்தை விவிபேரஸ் என்றும், முட்டைகளை சுமந்து பின்பு குட்டி போடும் பாம்பினத்தை ஓவோவிவிபேரஸ் என்றும் ஆங்கிலத்தில் கூறுவர். மிகவும் அறிமுகமான விஷப்பாம்புகளான நாகப்பாம்புகள் மற்றும் கட்டுவிரியன்கள் முட்டைகளையே இடுகின்றன. விரியன் பாம்புகள் மற்றும் கடல் பாம்புகளில் பெரும்பாலானவை குட்டி போடும் வகையை சார்ந்தவை. குட்டி போடும் பாம்பினமாக இருந்தாலும் சரி, முட்டையிடும் பாம்பினமாக இருந்தாலும் சரி, பறவைகள் மற்றும் பாலூட்டி வகைகளில் காணப்படுவது போல் பேரண்டல் கேர் என்ற பெற்றோர் பராமரிப்பு பாம்புகளில் காணப்படுவதில்லை. முட்டையிலிருந்து வெளிவரும் பாம்பு குட்டிகளாக இருந்தாலும் அல்லது குட்டிகளாக நேரடியாக பிறந்தவைகளாக இருந்தாலும் சரி, அவற்றை அவையே பாதுகாத்து கொள்ள வேண்டிய சூழலில் இவ்வுலகை அவை சந்திக்கின்றன. இக்காரணத்தினாலேயோ என்னவோ விஷப்பாம்புகளின் குட்டிகள் அனைத்தும் நல்ல விஷத்தன்மை உடனேயே பிறக்கின்றன. அவற்றின் தலையில் விஷச்சுரப்பிகள், விஷநாளங்கள் மற்றும் விஷப்பற்கள் அனைத்தும் நன்கு வளர்ச்சியடைந்த நிலையில் காணப்படுகின்றன. ஆதலால் குட்டிப்பாம்பு தானே என்று விளையாட்டாக குட்டிப்பாம்புகளை தொடுவதோ கையில் எடுப்பதோ மிகவும் ஆபத்தாக முடியும். தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக குட்டிப்பாம்புகள் அதிக ஆக்ரோஷத்துடன் காணப்படும். ஆதலால் அனைத்து விஷப்பாம்பு குட்டிகளையும் பாதுகாப்பாக கையாளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது.